வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி அருமையான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டான இந்த எக் மசாலாவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே கிரேவியை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்னீர்லேயும் வச்சு செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், கீ ரைஸ், புலாவ், ஏன் வெறும் ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். இந்த கிரேவிக்கு நீங்கள் 6லேருந்து 8 முட்டை, இப்போ நான் செய்கிற கிரேவி அளவுக்கு 6லேருந்து 8 முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு முட்டையை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே முட்டை வெந்துடும் நமக்கு. ஸோ அது பக்கத்தில் வெந்துட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த சூப்பரான எக் கிரேவி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ முட்டை வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு அடிகனமான நல்ல கடாய் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சும்மா ரஃப்பாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 5-6 முந்திரி, ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு 3/4 இன்ச் அளவு இஞ்சி. ஸோ இது எல்லாமும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதக்கிக்க போகிறோம். ஒரு 3 சின்ன சைஸ் பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் சட்டுன்னு வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து கண்ணாடி பதம் அளவு வதக்கிடலாம். இதை வதக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுடுங்க. இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ அதுக்குள்ளே பக்கத்தில் முட்டை வெந்துடுச்சு. ஸோ முட்டையும் நம்ம எடுத்து தோலை உரித்து வச்சுக்கலாம். இப்போ ஆறின வெங்காயத்தை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே புளிப்பு இல்லாத நல்ல திக்கான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அது கூட போட்டுருங்க. இது ஒரு நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரும் ஃப்ளேவரும் உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் நல்ல தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, அதில் பாதி அளவு கொஞ்சமாக புதினா, அதையும் இதோடு சேர்த்து இதை அப்படியே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சம் பேஸ்ட்டாக அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி முட்டையை நல்லா உரிச்சிட்டு ஒரு கத்தி வச்சு ஒரு 2-3 கீரல் அந்த முட்டையில் போட்டு வச்சுக்குங்க. அப்போ அந்த கிரேவியில் கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும். உங்களுடைய சமையலை மிக மிக சுவையாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க 25 வகையான செந்தூர் மசாலாஸ் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்கோங்க. முதல் தரமான பொருட்களில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர் எதுவுமே சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷான மசாலா உங்கள் வீடு தேடி வரும். ஸோ வாங்க இப்போ கிரேவி செஞ்சிடலாம். நம்ம 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே ஃப்ளேமை நல்ல சிம்மரில் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள் போட்டுப்போம். இதை அப்படியே இந்த எண்ணெயில் கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ நம்ம உரித்து கீரல் போட்டு வச்ச முட்டையை இதில் சேர்த்து அப்படியே ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிப்போம். ஸோ இதை ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த முட்டையை மட்டும் தனியாக எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம அரைச்சி மசாலா விழுத சேர்த்துக்கலாம். இதில் நான் தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. ஏன்னா நம்மளுடைய செந்தூர் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். அதில் இருக்கிற மணமும் இந்த எல்லா ஐட்டமுமே அதில் இருக்கிறதுனால நீங்கள் நம்ம கரம் மசாலா சேர்க்கும் போது தனியாக இந்த தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் சேர்க்கவே தேவையில்லை. ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது வதங்கும் போதே வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம செந்தூர் ஜீரா பவுடர் சேர்க்குறேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் செந்தூர் மிளகுத்தூள் அதுவும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போவே ஓரத்துலலாம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ மசாலாவில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு இப்போ சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்சியிலேயே தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு 1/2 கப் தண்ணி
எப்பயுமே பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, மிதமான ஒரு சூடு வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்துட்டு அதையும் இதோடு ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ உப்பு காரம் அந்த ஃப்ளேவர் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதித்து அப்படியே எண்ணெய்லாம் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நல்லா கமகமன்னு அந்த வாசனை வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. பாருங்கள் எண்ணெய் எப்படி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை, அது கொஞ்சம் போட்டிங்கனாலே எப்பயுமே அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நம்ம லேசாக ஃப்ரை பண்ணி வச்ச முட்டைங்களையும் உள்ளே சேர்த்துடுங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், ஃபுல்லாக சிம்மரில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ இந்த முட்டைக்குள்ளே அந்த கிரேவியோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். ஆஸ் யூஷுவல் அப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்ல கமகமான் வாசனையோட சூப்பரான இந்த முட்டை கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதையும் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறமா எடுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபைனலாக இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் மேலே போட்டிங்கன்னா அப்படியே பக்காவான ரெஸ்டாரண்ட் கிரேவி மாதிரி இருக்கும். அது ஆப்ஷனல், இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அவ்வளோதான், சூப்பரான எக் மசாலா எக் கிரேவி ரெடி. ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் இந்த எக் கிரேவி செஞ்சு சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம், தோசை, கீ ரைஸ், புலாவ், இது எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு நம்ம மறுபடியும் பார்ப்போம். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.